How are you doing? இந்த வார்த்தைலாம் மொழியாக்கம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்களே பதில் கொடுத்துடலாம். How are you னா நல்லா இருக்கிறேன்னு சொல்லுங்க. All right. I'm blessed to be in the midst of you guys for the second time. ஆமென். இந்த இடத்துல நம்முடைய சபையில உங்கள் மத்தியிலே இந்த இரண்டாவது முறையாய் வந்திருக்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். I remember about 8 years ago I was here. 8 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இந்த இடத்துல வர கர்த்தர் வாய்ப்பை தந்தார். But I am grateful to God for giving me the opportunity once again to come and to worship and to minister in the name of our Lord and Savior Jesus Christ. திரும்ப ஒரு முறை உங்களோடு கூட வந்து கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். I want to take this moment also to thank Pastor Daniel and his wife and the leadership of this church for trusting me. Amen. And allowing me to come. Praise God. Amen. Amen. பாஸ்டருக்காகவும் இங்க இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக என்னை நம்பி இந்த இடத்துல அழைத்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். Amen. Amen. Can you turn to your neighbor and tell them 59? Just tell them 59. பக்கத்துல திரும்பி சொல்லுங்க 59 ன்னு சொல்லுங்க. உங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. 59 சொல்றதுக்குன்னா கஷ்டம். சொல்லுங்க 59. 59. Yes. Do you know what 59 stands for? 59 எதை குறிக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? அந்த இடத்துல அந்த லைட்ஸ் கொஞ்சம் போடுங்களேன். அந்த இடத்துல In 2026, 2026ல it has only been 59 days since the year has begun. ஆமென். இந்த ஆண்டு துவங்கி 59 நாட்கள் ஆயிருக்கிறது இந்த 2026ல. It is not too late for you to change your course. ஆமென். இது ஒன்றும் தாமதம் அல்ல. நீங்கள் மாற்ற வேண்டிய காரியங்களை மாற்றுகிறதற்கு தாமதம் அல்ல, நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். It is not too late for God to take you on a detour. ஆமென். கர்த்தர் உங்களை கொண்டு போக வேண்டிய பாதையில கொண்டு போகிறதற்கு ஒன்றும் பெரிய சவால் அல்ல. I know that most of us want God to speak to us on the first day of the new year. ஆமென். அநேகருக்கு ஆண்டுடைய துவக்கத்தினுடைய முதல் நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று எல்லாருக்கும் வாஞ்சை வைராக்கியம். And some would say, well, I want to fast, you know, at the beginning of the year, and I want to hear the voice of God. அவன் நிறைய பேர் சொல்வாங்க, நான் துவக்கத்திலே உபவாசம் இருந்து எப்படியாவது கர்த்தர் பேசுகிற வார்த்தையை துவக்கத்திலே கேட்கணும் அப்படின்னு சொல்லி. But sometimes God can speak after 59 days. ஆனால் அநேக நேரங்களிலே 59 நாட்கள் கழிந்தும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார் இந்த ஆண்டிலே. Because tomorrow is a new month. அவன் நாளைக்கு ஒரு புதிய மாதம். So tonight I have come in the midst of this congregation. I'm sorry. Tonight I have come into the midst of this congregation. இந்த ராத்திரியிலே இந்த இடத்துல கர்த்தர் இந்த ஜனத்து நடுவிலே உங்கள் நடுவிலே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். To let you know that it is not too late to make the change. ஆமென். ஒரு காரியத்தை சொல்லுகிறதற்காய், மாற்றத்தை கொண்டு வருகிறதற்கு ஆமென் காலம் கடந்து போகவில்லை. இப்பொழுதும் மாற்றத்தை கொண்டு வர முடியும். So my title tonight is, இன்றைக்கு இந்த ராத்திரியில் உங்களோடு கூட பேசுகிற தலைப்பு, man's extremity is God's opportunity. ஆமென். மனுஷனுடைய நிர்பந்தம் கர்த்தருடைய சவாலாய் இருக்கிறது. Man's extremity is God's opportunity. ஆமென். மனுஷனுடைய சவால்கள், மனுஷனுடைய நிர்பந்தங்கள் கர்த்தர் அதன் நடுவுல செயல்படுகிறதற்கு ஒரு வாய்ப்பாய் அமைகிறது. When you turn to 2 Chronicles chapter 20, 2 நாளாகம புத்தகத்துடைய 20ஆம் அதிகாரத்துக்கு நேராக நீங்கள் திருப்புகிற பட்சத்திலே, I want to focus tonight from verse 1 to 12. ஆமென். 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரையிலே சற்று கூர்ந்து இன்றைக்கு தியானிக்கும்படிக்கு நான் விரும்புகிறேன். And I want to read the word of God. ஆமென். அந்த வசனங்களை வாசிக்க விரும்புகிறோம். 2 நாளாகம புத்தகம் 20ஆம் அதிகாரம் 1லிருந்து 12ஆம் வசனம் வரையிலே. So if you have the Bibles, வேதாகம் வைத்திருக்கிற பட்சத்திலே, if you have your Bibles, please turn to 2 Chronicles chapter 20 verse 1 to 12. ஆமென். 2 நாளாகம புத்தகம் 20ஆம் அதிகாரம் 1லிருந்து 12ஆம் வசனம் வரையிலே.
I'm going to read it quickly and then you can read it in Tamil. ஆமென். அவர் ஆங்கிலத்தில் வாசித்த பிற்பாடு பாஸ்டர் நீங்க நாம் தமிழ்ல கூட வாசிக்கலாம். Oh, you can read it in Tamil. ஆமென். எல்லாரும் தமிழ்ல வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசித்தா கூட நல்லா இருக்கும். ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு பழக்கமாகவும் இருக்கலாம் இல்லையா? அதான் எல்லாருமே சேர்ந்து முடிந்தாலும் ஸ்கிரீனை பாருங்க, கையில் இருக்க பைபிளை பாருங்க. தமிழ்ல நிறைய வெர்ஷன்ஸ் இல்லை, அதான் ஒரு சந்தோஷம். இங்கிலீஷ்ல நிறைய வெர்ஷன் இருக்குது, ஆனா தமிழ்ல ஒரே வெர்ஷன் தான். அதனால எல்லாம் சந்தோஷமா சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியரும் அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள், இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசான் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்துக்கு முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமிலும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமம் இருக்கிறது, ஒருவருமோடு எதிர்த்து நிற்க கூடாது. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் கொடுக்கவில்லையா? ஆதலால் அவர்கள் இங்கே கூடியிருந்து இதில் உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோயும், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்தில் உள்ள உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்பொழுதும் இதோ இஸ்ரவேலில் எகிப்து தேசத்தில் வருகிற பொழுது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தினுடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தி இருந்தார்கள். இப்பொழுதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்தரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்து இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். Let us pray. எல்லாரும் ஜெபிக்கலாம். Father, we thank you for tonight. ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். Come have your way in this place, Holy Spirit. இந்த ராத்திரி எங்கள் நடுவே வந்து நீர் அசைவாடும். Lord, make a shift in our thinking. ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. Make a shift in our heart. ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்களில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. And change the course that we are traveling. ஆண்டவரே, நாங்கள் பிரயாணம் பண்ணுகிற எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைங்க. Speak to us tonight. இந்த ராத்திரி எங்களோடு கூட பேசுங்க. Let faith arise. அந்த ராத்திரியிலே விசுவாசம் எழும்பட்டும். And tonight, from this day, how we seek your face should change. ஆண்டவரே, இந்த ராத்திரியிலிருந்து நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிற அந்த முகாந்திரமானது மாறட்டும். So come, Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுவீராக. and have your way. ஆண்டவரே, வந்து எங்கள் நடுவிலே நீர் அசைவாடி காரியங்களை நடப்பீங்க. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. 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 Adversities do not make a man frail. ஆமென். அநேக நேரங்களில் போராட்டங்கள் ஒரு மனுஷனை தோல்விக்குள்ள ஒரு நாளும் கொண்டு வர முடியாது. They show what sort of man he is. ஆனால் அது அவன் எப்பேற்பட்ட மனுஷன், எவ்வளவு ஸ்திரமாய் இருக்கிறவன் என்பதை காண்பிக்கிறதுக்கு ஏதுவாய் மாற முடியும். Sometimes if you have been to a doctor சில நேரம் நீங்கள் ஒரு மருத்துவரிடத்தில் போயிருப்பீர்கள் என்றால் and he gives you some medicine மருந்தை உங்களுக்கு கொடுக்கிறார், மருத்துவ ஆலோசனையோ மருந்தை உங்களுக்கு கொடுக்கிறார். and in that sticker somewhere down it's written அந்த மருத்துவத்தில் இல்ல அந்த மாத்திரையில கீழே எங்கேயோ ஒரு இடத்துல எழுதி இருக்கும், it says shake well before you use it. ஒரு
மருந்து வாங்கும்போது சொல்லுவோம், அது சிலர் சொல்லுவாங்க நல்லா குலுக்கிட்டு அதை குடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அது இங்கிலீஷ்ல தான் எழுதியிருக்கோம், ஷேக் வெல் பிஃபோர் ட்ரிங்க் அப்படின்னு போட்டிருக்கோம். Why? ஏன்? Because otherwise you will not get the fullness of that medicine. ஏனென்றால் அதை நல்லா குலுக்கிட்டு குடிக்கலனா அந்த மருந்தினுடைய முழுமையை நம்மால பெற்றுக்கொள்ள முடியாது. And God wants to shake some people before he can use you. அநேக நேரங்களே ஆண்டவர் சிலரை கொஞ்சம் அசைப்பார், கொஞ்சம் அசைச்சிட்டு தான் என்ன பண்ணுவாரு, முழுமையை கொடுக்கிறதுக்கு முன்பாக அவர் அசைக்கிறவராய் இருக்கிறார். We are always in the hands of the potter. Amen. If we humble ourselves, then he will make something beautiful. உருவாக்குகிற படைப்பாளருடைய கரத்துல நாம் இருக்கிற பட்சத்துல, நாம் நம்மை விட்டு கொடுக்கிற பட்சத்துல தான் அந்த உருவாக்குறவர் நம்மை உருவாக்குறது ஏதுவாய் மாற முடியும். And so when you read 2 Chronicles chapter 20, 2 நாலாம் புத்தகத்து 20ஆம் அதிகாரத்துல நம்ம வாசித்த இந்த பகுதியில, and when you read verse 12, 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது he says, our God, எங்கள் தேவனே, will you not execute judgment on them? ஆண்டவரே, நீர் அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? We are powerless against this great horde that is coming against us. எங்களுக்கு விரோதமாய் வந்து இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க பலன் இல்லை. We do not know what to do. எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. ஆனால் our eyes are on you. ஆனால் எங்களுடைய கண்களோ உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. See, the problem today with the Christian is, இன்றைக்கு இந்த கிறிஸ்தவத்திலே இல்ல விசுவாசிகள் மத்தியில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னவென்றால், there is a wrong false teaching going out there. இன்னைக்கு ஒரு தப்பான ஒரு உபதேசமோ தப்பான ஒரு விதைகள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. That if you are going through trials and tribulations, இன்றைக்கு பிரச்சனையோடு கூட போராட்டங்களோடு நீங்கள் போய் கொண்டிருப்பீர்கள் என்றால், it must be that you are doing something wrong against God. அப்படியே நமக்கு சொல்லுவாங்க, அது நீ ஏதோ தப்பு பண்ணாதனால தான் இந்த பிரச்சனை போராட்டத்தோட நீ போயிட்டு இருக்கற. Oh, you're not giving your 10th. ஆமென். ஒருவேளை நீங்க கரெக்ட்டா இது கொடுக்கிறது இல்ல இந்த தசமாத கொடுக்காதனால இத கொடுக்காதனால தான் இந்த பிரச்சனையோட போயிட்டு இருக்கற. Oh, you are not taking communion and that's why this is all. நீ ஒருவேளை வந்து கம்யூனியன் எடுக்கல, அதனால தான் இந்த பிரச்சனையோட போயிட்டு இருக்கற. But this is all important to be obeyed. இதெல்லாம் நல்லது, கீழ்ப்படிக்கிறதுக்கு அவசியமானது தான். I'm not saying that it is an excuse. அது ஒரு எக்ஸ்கியூஸா நான் சொல்றதுக்கு விரும்பல. But today we hear wrong teachings that you face problems because of these things. இன்னைக்கு இந்த பிரச்சனை இதனால தான் நீ சந்தித்துக் கொண்டிருக்கிற என்று சொல்லி இன்னைக்கு அப்படி பேசப்படுகிறதை நாம் கவனிக்கிறோம். But before God want to use you, ஆனால் ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிறதுக்கு முன்பாக, he wants to shake you. ஆண்டவர் பயன்படுத்துறதுக்கு முன்பாக ஒரு விதை அசைக்கிறதுக்கு நம்மை கர்த்தர் விரும்புகிறார். He want to shake the things that you are so comfortable of. அநேக நேரங்களில் நாம ஒருவேளை ரொம்ப பரிச்சயமான நாம செட்டிலான சில காரியங்களை கர்த்தர் கொஞ்சம் அசைக்க பார்க்கிறார், அதை குலுக்க கர்த்தர் பார்க்கிறார். There have been a time that you had problems and you cried out to God and God answered you. அநேக நேரங்களில் ஒரு பிரச்சனை வந்தது, அநேக நேரங்களில் நீங்கள் சத்தம் போட்டு இல்ல அபயமிட்டு கர்த்தரை கூப்பிட்டு இருக்கிறீங்க. And then the Lord helped you. அநேக நேரங்களில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். But now the time has passed by. இப்பொழுது காலங்கள் கடந்து போயிருக்கிறது. And you are in control of your life. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறோம். But we have forgotten why God has answered our prayers. அநேக நேரங்களில் ஏன் கர்த்தர் பதில் கொடுத்தார்ன்றது கூட நம்ம மறந்து போயிருக்கலாம். And I want to bring your attention to 2 Chronicles chapter 20. இதே நான் வாசித்த இந்த பகுதியில 2 நாலாம் புத்தகத்தின் 20ஆம் அதிகாரத்துக்கு கூட ஒரு முறை நாம் கவனிக்கும்படிக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். When you read chapter 17 and 19, 17ஆம் அதிகாரத்தையும் 19ஆம் அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது, we find that Jehoshaphat, king, who made a reform in the way the religious worship and the teachings of the Torah. ஆமென். யோசபாத் ராஜா எந்த விதத்துல தன் ஜனங்களை நடத்த வேண்டுமோ, எந்த விதத்துல காரியங்களை செயல்படுத்த வேண்டுமோ அப்படிதான் காரியங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறான். He was one of the kings who restored
and purifying worship and educating the people in the religious and in the justice ways. அநேக ராஜாக்களுக்கு பிற்பாடு யோசபாத் ராஜா ஆண்டவருக்கு நேராய் காரியங்களை சீர் செய்து சரியாய் செய்ய வேண்டிய விதத்தில் அவன் செய்து கொண்டிருக்கிறான். He was a reformer. அவன் அந்த காரியங்களை சீரமைக்கிறவனாய் இருந்தான். He did what was right in the eyes of the Lord. கர்த்தருடைய பார்வையிலே எது சரியாய் இருந்ததோ அதை செய்யும்படிக்கு அவன் முற்படுகிறவனாய் இருந்தான். Unlike other kings, மற்ற ராஜாக்களை ஒப்பிடும் பொழுது he did what pleased the Lord. கர்த்தருக்கு எது பிரியம் உண்டாக்கினதோ அதை செய்யும்படிக்கு முற்பட்டான். And when we get to chapter 20, 20ஆம் அதிகாரங்களுக்கு வரும் பொழுது then we find that now that there been a confederation of nations coming against Judah. 20ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது மற்ற ராஜ்யங்கள் ஒன்று சேர்ந்து இவனுக்கு நேராய் போராடும்படிக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். Why are they coming against him? ஏன் இவ்விதமாய் அவர்கள் போராட வருகிறார்கள்? Because he was reforming the nation. ஏனென்றால் அவன் தேசத்தை ஒருமுகப்படுத்துகிறான் என்பதை அறிந்து அவனுக்கு விரோதமாய் வருகிறார்கள். Because he turned the nation towards God. ஏனென்றால் தேவனுக்கு நேராய் ராஜ்யங்களை திருப்பினபடியால் அவனுக்கு விரோதம் உண்டானது. He destroyed all the Baal worship. அவன் என்ன பாகாலுடைய எல்லா கோட்டைகளை உடைக்க துவங்கினான், அவைகளை மாற்ற துவங்கினான். And so the enemy started working against him. அது நிமித்தமாக சத்துருவானவன் அவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறதற்கு ஆரம்பித்து விட்டான். In your life and my life, உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் when the Holy Spirit convicts you, பரிசுத்தாவே நம்மை தொடும் பொழுது மாற்றத்தை கொண்டு வரும் and பொழுது changes your course, சில நேரங்களில் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றும் பொழுது பரிசுத்தாவியானவர் you come out of your addictions, அநேக நேரங்களில் நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வரும் பொழுது, come out of your bad habits, கெட்ட பழக்கங்களிலிருந்து வெளியில வரும் பொழுது, you come out of your bad behaviors, அநேக சுபாவங்களிலிருந்து வெளியில வரும் பொழுது, when you come out of wrong business associations, அநேக நேரங்களில் கெட்ட சிநேகிதர்களிலிருந்து நாம் வெளியில வரும் பொழுது, and you're convicted that you're in a wrong relationship with அநேக நேரங்களில் someone, நாம் தவறான ஒரு உறவுல இருக்கிறோம் என்பதை கர்த்தர் உணர்த்தி அதிலிருந்து வெளியில கொண்டு வரும் பொழுது, and that your life is not according to the word of God, தேவனுடைய வார்த்தைக்கு நேராக என்னுடைய வாழ்க்கை இல்லை என்பதை கர்த்தர் சொல்லும் பொழுது, and as your pastor is preaching throughout the years, ஒருவேளை ஆண்டு முழுவதுமாய் போதகம் இந்த இடத்துல போதிக்கப்பட்டு கொடுக்கும் பொழுது, and then you come forward and you commit your ways, அது எல்லாத்தையும் கேட்ட பிற்பாடு இதுல இருந்து வெளிப்பட்டு வெளியில வர வேண்டும் என்று சொல்லி முன்னால வந்து ஒப்பு கொடுத்து வெளியில வந்த பிறகு, and you desire to make a change in your ஒரு generation, மாற்றத்தை உனக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்று எடுக்கிற முயற்சி நடுவுல, you want to change the direction of your family, உன்னுடைய குடும்பத்தினுடைய திசையை திருப்பணும், சூழ்நிலையுடைய திசையை திருப்ப வேண்டும் என்று திருப்புகிற பட்சத்துல, then அப்பொழுது you will find the enemy coming and working in many ways against you. அதுவரையில விட்டு வைத்திருந்த பிசாசு எப்போ ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், எப்பொழுது திசையை திருப்பி வர வேண்டும் போது அப்பொழுதுதான் பிசாசு உனக்கு விரோதமாக எழும்புகிறதை நீ பார்க்க And முடியும். sometimes it is physical, அநேக நேரங்களில் அது சரீர பிரகாரமாய் தொடுகிறதா இருக்கும், it is emotional, ஒரு உணர்வுபூர்வமாய் தொடுகிறதா இருக்கும், and it could be financial. அநேக நேரங்களில் பொருளாதார ரீதியாக தொடுகிறதா இருக்கும். But sometimes all three of these things, like these three nations who came against Jehoshaphat, ஒருவேளை இது மூன்றுமே சேர்ந்து வந்து என்ன பண்ணும், யோசபாத்துக்கு விரோதமாய் வந்த விதமாய் மூன்றுமே சேர்ந்து வருகிற விதமாய் இருக்கலாம். immediately you are confronted and you're convicted. It could be because of this. அநேக நேரங்களில் உடனே நாம் உணர்த்தப்பட்டு ஒருவேளை இதற்காக தான் இப்படி நமக்கு ஒரு அடி உழுது அப்படின்னு ஒருவேளை நமக்கு தோண துவங்கும். Maybe this is not God's will. இது ஒருவேளை தேவனுடைய சித்தம் இல்லாம இருக்கலாம். Maybe I should continue to be the way I was. ஒருவேளை நான் இருக்கிற மாதிரியே இருந்திருக்கலாம் போகுது, மாற்றிக்கொண்டதுனால தான் இப்படி நடக்குது போகுது அப்படின்னு சொல்லப்படும் தோன்றதுக்கு அநேக நேரங்களில் இப்படி ஒரு சூழ்நிலை வருகிறது. That is what the enemy wants you to think. அதுதான் பிசாசு நாம் சிந்திக்க வேண்டும் என்று முற்பட்டு நாம் மாற்றிக்கொண்ட மாற்றத்துக்கு நிறைய அவன் என்ன பண்றா, போராடுகிறான். As you read chapter 20, 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, we find the invasion was sudden and overwhelming. எல்லா அந்த தேசமானது அமைதியாய் இருந்தது, காரியங்கள் சீர்பட துவங்கினதை நாம் பார்க்கிறோம். It was impossible humanly to defend this confederation. ஆமென். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலைக்குள்ள வருகிறது ரொம்ப கஷ்டம், அதை கொண்டு வந்து விட்டார்.
The test was not about military, ஆமென். சவால் வந்து என்ன சொல்றதுங்க, மிலிட்டரினால வந்த சவால் அல்ல, but it is to test the covenant faith of the nation. அந்த யுத்தத்தினால வரப்போற போராட்டமோ அதனுடைய சவால் அல்ல, விசுவாசத்துல எவ்வளவாய் போராடுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த இடத்துல கர்த்தர் சோதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். Now that the nation has turned towards God, தேசமானது தேவனுக்கு திரும்பி விட்டது, but is it truly a good transformation? அது ஒரு நல்ல ஒரு மாற்றமாய் இருந்தது. Have they really put their faith in Yahweh God? உண்மையாய் யாவே தேவனிலே அவர்கள் உண்மையாய் தங்களுடைய விசுவாசத்தை வைத்திருக்கிறார்களா என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனையானது வர துவங்கினது. Is this just some religious pious approach? Religious pious. ஆமென். ஒருவேளை ஒரு மத ரீதியான ஒரு பயங்கரமான உணர்வுல தான் திரும்பி இருக்கிறார்களா, இல்ல உண்மையானது விசுவாசமா என்று பரிசோதிக்கிறதுக்கு நேராக இப்படி ஒரு போராட்டம் உண்டாகிறது. And Joseph's model tells us a different story. அப்ப யோசபாத்தினுடைய அந்த செயல்பாடானது வேறு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. That he decided to seek the face of God. ஆனால் அவன் என்ன செய்யறார் பாருங்க, யோசபாத் இதெல்லாம் நடக்கும் பொழுது அங்கங்கே பார்க்காதபடிக்கு தேவனுக்கு நேராய் தேவனை நோக்கி பார்க்கிறதற்கு அவன் ஒருமுகப்படுகிறதை பார்க்கிறோம். We can learn something from Josephat. யோசபாத்தினுடைய இந்த சரித்திரத்திலிருந்து வாசித்த இந்த பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். None of us in this room are eminent from trials and tribulations. ஆமென். நம்ம இங்க இருக்கிற யாருமே வருகிற சோதனையோ இல்ல போராட்டங்களுக்கு தப்பிக்க முடியாது. அது நமக்கு வர வேண்டிய வரல, நமக்கு நியமிக்கப்பட்டுகிற ஒரு காரியமாக தான் இருக்கும். But what you do at that moment, அதன் மத்தியில நாம் என்ன செய்ய வேண்டும்? போராட்டம் வரும்பொழுது, சோதனை வரும்பொழுது, பிரச்சனை வரும்போது நாம் என்ன செய்யணும்? that tells who you are in Christ Jesus. அந்த சோதனை நடுவுல போராட்டத்தில நாம் எப்படி செயல்படுகிறோமோ அதுதான் நாம் கிறிஸ்துவுக்குள்ள யார் என்பதை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. That tells how much you are a student of the word of God. அதுதான் நம்மை காண்பித்து கொடுக்கிறது நாம் இந்த வார்த்தையினுடைய எவ்வளவா இந்த வார்த்தை அங்கீகரிக்கிறோம், இந்த வார்த்தையினுடைய பிள்ளையா எவ்வளவா இருக்கிறோம் என்பதை நிரூபிக்கிறதா இருக்கிறது. That tells how you are walking with Christ in your daily walk. அது நம்மை காண்பித்து கொடுக்கிறது எவ்வளவாய் கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவிலே நடக்கிறோம் என்று சொல்லி நம்மை காண்பிக்கிறவளாய் இருக்கிறது. So we see that Joseph's approach, இது யோசபாத்தினுடைய அவன் எப்படி அதை சந்திக்கிறான் என்பதை பார்க்கிறோம். he grounded on the covenant faith that he had. அவனுடைய விசுவாசத்தை எல்லாம் ஒருமுகப்படுத்தி, he had it on the covenant faith. ஆமென். அவன் அந்த உடன்படிக்கை விசுவாசத்துடைய உடன்படிக்கையை ஒருமுகப்படுத்தி, when you go to verse 6 you can read this. 6ஆம் வசனத்துக்கு நேரா நாம் பார்க்கும் பொழுது இதை கவனிக்கலாம். He says God is sovereign. அவன் சொல்றான், எங்கள் பிதாக்களுடைய தேவனே, God is sovereign. எங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தாவே. Now pause there, and when you read the Lord's prayer, அவன் அங்க நிறுத்திட்டு நாம என்னதுங்க பரமண்டலத்தில் இருக்கிற ஜெபத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Jesus said, our Father who art in heaven, hallowed be thy name. Hallowed be thy name. அவன் பரமண்டலத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. And so Josephat wanted to first recognize that God is sovereign. ஆமென். அது யோசபாத் அவ்வளவு பெரிய சூழல் நடுவிலும் அதை எதை அவன் அங்க பேசுறா, எதை அங்க வெளிப்படுத்துற என்றால் தேவன் சர்வ வல்லமுடைய தேவன் என்பதை என்ன பண்ற அந்த சூழல் நடுவில் அவன் பேசுகிறான். And in verse 7 we see that he remembers that God's promise to Abraham. 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், தேவன் ஆபிரகாமுக்கு எப்படி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார், வாக்குத்தத்தம் பண்ணினதை எவ்வளவுமாய் நிறைவேற்றினார் என்பதை நினைவு கூர்ந்து சொல்லுகிறான். Then verse 8 to 9 we see that God's temple presence, that he made a promise. ஆமென். ஆண்டவர் பண்ணின வாக்குத்தத்தத்தை, ஆண்டவர் பண்ணியிருக்கிற வாக்குறுதியை எவ்வளவுமாய் நிறைவேற்றி இருக்கிறார். அவருடைய ஆலய பிரகாரத்திலே, ஆமென், ஆசரிப்பு கூடாரத்திலே எவ்வளவுமாய் செய்தார் என்பதை 8-9ஆம் வசனங்களை வாசிக்கிறோம். And verse 10 and 11 tells us about God's justice. ஆமென். 10-11ஆம் வசனங்களை வாசிக்கிறோம். தேவன் எவ்வளவான ஒரு நியாயாதிபதி, நியாயமாய் காரியங்களை செய்கிறார் என்பதை அந்த இடத்தில் அவன் பேசுகிறான். And then in verse 12 we come to understand that he understands the sufficiency
that is in God. ஆமென். 12ஆம் வசனத்திலே அதுதான் வாசிக்கிறோம். தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார். தேவன் எல்லாவற்றுக்குரிய ஏது உடையவராய் இருக்கிறார் என்று சொல்கிறான். See, many times when we face trials and tribulations, when we come to the crossroads of our life, ஆமென். அநேக நேரங்களிலே இப்படிப்பட்ட சோதனைகள் போராட்டங்களே அநேக இப்படிப்பட்ட நெருக்கடியின் மூலமாய் வரும்பொழுது நம்ம பண்றோம் சந்திக்கிறோம். we do not know how to align our prayer according to the word of God. அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட நிர்பந்தங்கள் வரும்பொழுது போராட்டம் வரும்போது நம்முடைய ஜெபத்தை எப்படி ஜெபிக்கணும்னு சில நேரத்துல தெரியாம இருப்போம். We use words that doesn't make any sense biblically. சில நேரங்களில் வேதாம்பூர்வமா இது வார்த்தை பூர்வமா கூட சில நேரங்களில் எப்படி ஜெபிக்கிறது தெரியாது ஏதோ ஒரு ஜெபத்தை பண்ணுவோம். We just express our feelings. அநேக நேரங்களில் நம்முடைய உணர்வை வெளிப்படுத்துவோம். That is good. நல்லதுதான். But that is not the first thing. அது முதல் அல்ல. So Josephat knew the word of God. யோசபாத்துக்கு கர்த்தருடைய வார்த்தை அறிந்திருந்தபடினாலே, he knew who God is, தேவன் யார் என்பதை அறிந்திருந்தபடினாலே, he knew what he is capable of, தேவன் எப்படிப்பட்டவர் எவ்வளவாய் காரியங்களை செய்ய வல்லவர் என்பதை அறிந்திருந்தபடினாலே, and he knew what God has spoken to Abraham, ஆபிரகாமுக்கு எதை சொல்லி எதை நிறைவேற்றார் என்பதை அறிந்திருந்தபடினாலே, he knew what God promised, that if you make your prayer in from this temple, I will hear you. ஆமென். ஆண்டவர் சொன்ன பிரகாரமா இந்த ஆலயத்திலிருந்து நீ கேட்கிற உன் விண்ணப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் சொன்னதை விசுவாசித்தபடினாலே, and he knew how God vindicates justice. ஆமென். எவ்விதமாய் கர்த்தர் உனக்குள்ள இருந்து நியாயத்தை உண்டாக்குவார், நீதி உள்ள நியாயாதிபதி கர்த்தர் என்பதை அறிந்து கொண்டபடினாலே, see, when you know the word of God, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அறிந்திருக்கிற பட்சத்துல your vocabulary changes the way you pray. ஆமென். நீங்கள் ஜெபிக்கிற உங்களுடைய விதமானது மாறும். So I want to quickly go to verse 1 to 4. 1ஆம் வசனத்து 4ஆம் வசனத்து வரையிலே சற்று திரும்ப கூர்ந்து பார்க்கும்படிக்கு நான் விரும்புகிறேன். When you read verse 1 to 4, that we understand that this is not some fabrication, the enemy is real. ஆமென். இந்த நீங்கள் வாசிக்கும் பொழுது 1லிருந்து 4ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது ஏதோ ஒரு கட்டுக்கதை அல்ல, இது ஜோடிக்கப்பட்ட காரியம் அல்ல, சத்ருவானவன் எதிராளியானவன் உண்மை என்பதை புரிந்து கொள்கிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறது. The problems we will face, sometimes they are external, but sometimes they are external. Internal and external. அநேக நேரங்களில் சில பிரச்சனைகள் நமக்கு உள்புறமா வருது, வெளிப்புறமாய் அநேக நேரங்களில் போராட்டங்களும் பிரச்சனைகளும் வருகிறது. We find like 2 to 3 things all working against us. அநேக நேரங்களில் 2-3 காரியங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுகிறதை கூட பார்ப்போம். Spiritual maturity does not exempt us from battles. அநேக நேரங்களில் ஆவிக்குரிய முதிர்ச்சி போராட்டத்தை தப்பிக்கிறதுக்கு நமக்கு ஒரு நாள் உதவி செய்யாது. Obedience does not eliminate opposition. ஆமென். அநேக நேரங்களில் கீழ்ப்படிதல் எதிர்ப்புகளை கடந்து வருகிறதுக்கு ஒரு நாள் உதவி செய்யாது. But sometimes God allows it because he wants to shape you, he wants to make you, he wants to shake you and bring in the right direction. அநேக நேரங்களில் ஆண்டவர் நம்ம என்ன பண்றாருங்க, கொஞ்சம் அசைக்கிறது இருக்கு, கொஞ்சம் குலுக்கிறது இருக்கு, அவருக்குள்ள கொண்டு வருகிறது இருக்கு. கர்த்தர் என்ன பண்றாருங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் முன்னாடி கூட 2-3 சேர்ஸ்ல இருக்குது, வாங்க. நிறைய பேர் வெளியில நிக்கிறீங்க, வாங்க உள்ள வாங்க. ப்ளீஸ் accommodate them. Some more people have come. அங்கெல்லாம் பாருங்க சில சேர்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க. கென்சி அங்க பக்கத்துல எல்லாம் இருக்குது, வாங்க. சரி கொஞ்சம் முன்னாடி வாங்கம்மா, பிள்ளைங்க முன்னாடி வாங்க. டெபரா முன்னாடி தள்ளி வா, முன்னாடி தள்ளி வாங்க. இடங்களை கொடுங்க, அந்த ரோ கொடுங்க, வாங்க. Yes pastor, sorry. And when we read verse 3 here, 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது it tells us that Josephat he's a king, but he had fear. யோசபாத் ஒரு ராஜாவா இருந்தாலும், கவனிங்க, யோசபாத் ஒரு ராஜா, எல்லாவுடைய ராஜாவா இருந்தாலும் பயம் அவன் வாழ்க்கையில இருந்தது என்பதை தான் பார்க்கிறோம். Fear is good. பயம் நல்லதுதான். But it should work as the doorway to seek God. அதே நேரத்தில் பயம் வரும்பொழுது தேவனை நோக்கி பார்க்கிறதுக்கு ஏதுவா நம்முடைய பயம் மாற வேண்டும். The fear should work as a doorway to seeking God. அதே நேரங்களில் நமக்கு வருகிற பயமானது அதே நேரங்களில் நம்மளை குன்ற வைக்காதபடிக்கு அது ஒரு வாய்ப்பாய், கர்த்தரை பார்க்கிறதுக்கு ஏதுவான வாய்ப்பாய் தான் நம்ம வாழ்க்கையில மாற வேண்டும். Faith is not the absence of fear.
விசுவாசமானது அநேக நேரங்களில் பயமானது விசுவாசத்தை அவிழ்த்து போடக்கூடாது. It is a redirection. It is a redirection towards God. அவன் அநேக நேரங்களில் இந்த பயமானது நாம வந்து தேவனை நோக்கி பார்த்து விசுவாசத்தை கட்டி எழுப்புகிறதற்கு ஒரு ஆயுதமாய் பயன்பட வேண்டும். So it tells us that though Jehoshaphat was a king, யோசபாத் ஒரு ராஜாவாய் இருந்தும், some scholars tells us that at that time there were over 1 million soldiers available in Judah. ஆராய்ச்சி பண்ண வேதாம ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, யோசபாத்தினுடைய ராஜ்ய பாரத்தில் அவனோடு கூட 1 மில்லியன் அப்படின்றால் 10 லட்சத்துக்கு மேல சிப்பாய்களும் போர் வீரர்களும் அவனோடு கூட இருந்தார்கள் என்று சொல்றாங்க. ஆராய்ச்சி பண்ணவங்க சொல்றாங்க They could have gone to war face to face. அவர்கள் போயிருந்தால் 10 லட்சம் சிப்பாய்கள் இருந்திருப்பாங்கன்னா இவ்வளவு பெரிய தேசங்கள் எதிராக வரும்பொழுது போய் சண்டையை மூட்டி விட்டுருக்கலாம், சண்டை போடலாம் போயிட்டு. I am talking to someone tonight. இந்த ராத்திரில யாரோ சிலரோடு கூட யாரோ ஒருத்தரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். Just because there was a reformation in the country, ஒருவேளை மாற்றங்கள் தேசத்தில் உண்டாய் கொண்டிருக்கிறபடினாலே, சூழ்நிலைகளை மாற்றங்கள் உண்டாய் கொண்டிருக்கிறபடினாலே, and people are turning towards God, தேவனுக்கு விரோதமாய் காரியங்கள் மாறிக்கொண்டிருக்கிறதுனால, the nation now has put their trust in the Lord, தேசத்திலே தேவன் மேலே தங்களுடைய நம்பிக்கை வைக்கிற பட்சத்திலே, then Jehoshaphat did not want to act in that pride, going to war thinking that God is going to support him. ஆமென். இது இப்படி நடக்கிற பட்சத்தினாலே ஏதோ என்கிட்ட இவ்வளவு ஆட்களா இருக்கிறான்னு நேர்முகமாய் சண்டைக்கு அவனோடு இருக்கிற பலத்தினாலே அவன் போகவில்லை. கர்த்தர் எப்படி செயல்பட விரும்புகிறார் என்று கர்த்தரை சார்ந்து இந்த யுத்தத்தில் செயல்பட அவன் விரும்பினான். And so he wanted to first seek the will of God. எல்லாம் கையில இருந்தாலும் கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார், கர்த்தர் எவ்விதமாய் இந்த சூழ்நிலையில் செயல்பட விரும்புகிறார் என்று தேவனை நோக்கி பார்த்து தேவன் பட்சத்தில் ஒருமுகப்படுகிறதற்கு யோசபாத் விரும்பினான். You may have been a faithful Christian for 5 years or less or 10 years. ஒருவேளை 5 வருடம் 10 வருஷம் நீங்க நல்ல ஒரு விசுவாசமான விசுவாசியா இருந்திருக்கலாம். You may be in leadership. நீங்கள் ஒருவேளை தலைமைத்துவத்தில் இருக்கலாம். You may know the word of God. உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை நன்றாக அறிந்திருக்கலாம். And God has used you and given you victory. ஒருவேளை கர்த்தர் உங்களை பயன்படுத்தி உங்களுக்கு ஜெயங்களை கொடுத்திருக்கலாம். He has blessed you. உங்களை ஆசீர்வதித்திருக்கலாம். But that is not an excuse when you come to the point not seeking God and take matters into your own hands. அது ஒரு நாளும் உங்களுக்கு இதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு நாளும் ஒரு சூழ்நிலை வரும்பொழுது தேவனுடைய முகத்தை தேடாமல் நேர்முகமாய் வருகிற சூழ்நிலையை போய் சந்திக்கிறதுக்கு ஒரு நாள் நீங்க முற்பட கூடாது. And so when we read verse 5 to 12, 5ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது we find Jehoshaphat's prayer was theologically centered in the word of God. அவர் கர்த்தருடைய வார்த்தையிலே எவ்விதமாய் ஒரு மனுஷன் செயல்பட வேண்டும் அப்படி என்பதை என்ன பண்ணுது ரொம்ப அழகாய் குறிப்பிடுகிறதை தான் 5 லிருந்து 12ஆம் வசனம் வரையில பார்க்கிறோம். When you go to verse 6, 6ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது he raises a question. கர்த்தரிடத்தில் ஒரு கேள்வி எழுப்புகிறார் யோசபாத். Are you not God? When we pray the Lord's prayer, we think the kingdom of God is such a far place. அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட ஜெபங்களை செய்யும் பொழுது கர்த்தருடைய ராஜ்யம் கர்த்தரும் ரொம்ப தூரத்தில் இருக்கிறார் என்பதை தான் நம்ம என்ன பண்றோம் அநேக நேரங்களில் பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம். He lives inside of you. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். When you came to the cross, நீங்கள் சிலுவையிலே வந்த பிறகு அவரை நாடுகிற பட்சத்தில் அவரை ஏற்றுக்கொண்ட பட்சத்தில் அந்த ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். Yes, when you accepted Jesus, you were sealed by the Holy Spirit. எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுதே அந்த ஆவியானவரால் அந்த ஆண்டவரால் முத்திரை பெற்றிருக்கிறீர்கள். And so the kingdom of God is inside of you. அந்த தேவனுடைய ராஜ்யமானது உங்களுக்குள்ளே இருக்கிறது. And so we find that Jehoshaphat's approach in verse 6. 6ஆம் வசனத்தில் யோசபாத் தேவனை நோக்குகிறதை ஒருமுகப்படுகிறதை பார்க்கிறோம். He asks first a question, are you not God in heaven? அவன் யோசபாத் ராஜா கேட்கிற கேள்வியை பாருங்க. பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். You rule over all the kingdoms of the earth. தேவரீர் ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர். See, one of the other tricky thing that the enemy holds you in captive is, அநேக நேரங்களில் தந்திரமாய் சில காரியங்களை பிசாசு நம்ம இடத்துல சிறை வைத்திருக்கிறது, சிறைப்படுத்துகிறது என்னவென்றால், because you don't know the word. உங்களுக்கு அநேக நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தை தெரியாது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புவான்.
He asks over and over again, every day of your life, he's asking this question. ஒவ்வொரு நாளும் இந்த கேள்வியை தான் பிசாசு உங்களை பார்த்து கேட்கறதுக்கு எழுப்புகிறதுக்கு விரும்புவான். The same question he asked in the Garden of Eden. எதை ஏதேன்ல அன்றைக்கு கேட்டாலும் அந்த கேள்வியை தான் அநேக நேரங்களில் கேட்கிற மாதிரியே கேட்டுட்டு இருப்பான். Did God say? ஆண்டவர் சொன்னாரா? Did God say? ஆண்டவர் சொன்னாரா? Did God say? ஆண்டவர் சொன்னாரா? And if you don't know the word, உனக்கு வசனம் தெரியலனா, கர்த்தருடைய வார்த்தையுடைய விளக்கங்கள் தெரியவில்லைனா, and if you paraphrase the word, ஆமென், அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நீங்கள் பிதட்ட துவங்கல, அந்த வார்த்தையை நீங்கள் பிதட்ட துவங்கல என்றால், that you know it's written somewhere but you don't know. எங்கேயோ எழுதி இருக்குது, ஆனா எங்க எழுதி இருக்குது தெரியலன்னு நீங்க ஒருவேளை அப்படி தலை சுத்த தொடங்கிட்டீங்கன்னா, then he knows that you don't know. விசுவாசிகளா தெரிஞ்சு இவனுக்கு ஒண்ணும் தெரியல, விஷயம் தெரியல, மேட்டரே இவங்கிட்ட இல்ல அப்படின்ட்டு. And that's why he tried that with Jesus. அதேதான் இயேசு கிட்டயே முயற்சி பண்ணான். And Jesus said what? It is written. It is written. ஆமென். பிசாசு இயேசுகிட்ட முயற்சி பண்ணும் பொழுது இயேசு சொன்னார், எழுதி இருக்கிறது அல்லவோ, எழுதி இருக்கிறபடியே அப்படின்றாரு. When you know what the blood of Jesus did for you on that cross, சிலுவையிலே அந்த இரத்தமானது உங்களுக்கு எதை செய்து முடித்தது என்பதை நீங்கள் விசுவாசிக்க தொடங்குற பட்சத்தில், அதை தெரிந்து இருக்கிற பட்சத்தில், when you understand the power of the finished work of Jesus Christ, இயேசு கிறிஸ்து முடித்த அந்த காரியத்துடைய வல்லமையை நீங்கள் அறிந்திருக்கிற பட்சத்தில், and that you know that he broke the generational curses, உன்னுடைய தலைமுறை சாபங்களை அவர் சிலுவையிலே முறித்து போட்டிருக்கிறார் என்பதை நீ அறிந்திருக்கிற பட்சத்தில், then you can wake up every day in the ஒவ்வொரு morning நாளும் எழுந்து தைரியமாக அறிக்கையிடலாம், இது எல்லாத்தையும் இயேசு எனக்காய் உடைத்திருக்கிறார். And you can say, I refuse to give room. அதை நான் ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், என்னை இது நீ தொடுகிறதற்கு வாய்ப்பே இல்லை என்று நீ பேசுகிறதற்கு ஆயத்தமாக இருக்கலாம். I refuse to give you room over my marriage. பிசாசை பார்த்து சொல்லணும், என் திருமணத்துக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய் நீ ஒரு நாள் எழும்ப முடியாது. You have no right over my children. என் பிள்ளைகளுக்கு நேராக உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நான் அந்த இரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறேன். இந்த சாபங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில முறியடிக்கப்பட்டிருக்கிறது. When you pray with that assurance, because you know what the blood of Jesus did on that cross. சிலுவையிலே அவருடைய இரத்தத்தினால எதை சிலுவையிலே எனக்காய் முடித்தார் என்பதை நீ அறிந்து அதை தைரியமாய் வெளிப்படுத்துகிற பட்சத்தில் பிசாசு ஒரு நாள் உன்கிட்ட வந்து எதையும் செய்ய முடியாது. When you know who God is, தேவன் யார் என்பதை நன்கு அறிந்திருக்கிற பட்சத்தில், then the enemy will flee. அப்பொழுது பிசாசு உன்னை விட்டு ஓடி போயிடுவா. Then let's come to verse 7 to 9. 7 இருந்து 9 வசனம் வரையில பார்க்கும் பொழுது, and he says God gave the land. He says God gave this land. ஆமென். ஆண்டவர் இந்த இடத்தை எங்களுக்கு கொடுத்தார். ஆண்டவருடைய திட்டத்தின்படி தான் இந்த இடத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Hello my dear friends, my children of God. தேவனுடைய பிள்ளைகளே, do you know what Christ has given you? உங்களுக்கு ஆண்டவர் எதை கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து இருக்கிறீங்களா? Do you know what your rightful authority in Jesus name? உங்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை அறிந்து இருக்கிறீர்களா? See, when you know what your authority is, the enemy flees. உங்களுடைய அதிகாரம் உங்களுக்கு தெரிந்திருக்கிற பட்சத்தில் சத்துரு உங்ககிட்ட வந்து எதையும் பண்ண முடியாது. உங்களிடத்தில் அவன் ஓடி போவான், உங்களை எதிர்க்க முடியாது. Because when you know your authority, you will meditate on that authority, you will speak that authority, you will change your life to that authority. ஆமென். உங்களுக்கு அந்த அதிகாரம் தெரிந்திருக்கிற பட்சத்தில், உங்க மேல இருக்கிற அதிகாரம் உங்களுக்கு தெரிந்திருக்கிற பட்சத்தில் அதை அறிக்கையிடுவீர்கள், அதை நம்புவீர்கள். அநேகர் உங்களை தந்திரமாய் பிசாசு எதிர்க்க நினைக்கும் பொழுது உங்களுடைய அதிகாரத்தை கொண்டு எழும்பி பேசுகிறதற்கு நீங்கள் எப்பொழுது ஆயத்தமாய் இருப்பீர்கள். And Josephat knew that God has chosen this temple. யோசபாத்துக்கு நல்லா தெரியும், தேவன் இந்த இடத்தையும் தந்தார், இந்த ஆலயத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார் என்று யோசபாத் நன்கு அறிந்திருந்தான். And the Bible tells, if the Son sets you free, you are never free. Yes. வேதம் என்ன சொல்லுது? குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் விடுதலை ஆக மாட்டீர்கள் சொல்லி இருக்குது. நல்லா சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க.
குமாரனை விடுதலையாக்கியிருக்கா, நான் விடுதலையாகி இருக்கிறேன். It is not just a definition. அது ஏதோ ஒரு விளக்கம் மாத்திரமல்ல, It is just not a confession. ஏதோ ஒரு அறிக்கை மாத்திரமல்ல, It has to come with a lifestyle. ஆமா, அது நம்முடைய வாழ்க்கை முறைப்படி நம்முடைய வாழ்க்கையில இருந்து பேசுகிறதா இருக்க வேண்டும். Since the day that you came to the cross, நீங்கள் என்றைக்கு சிலுவை அடியில வந்தீர்களோ, அந்த சிலுவை என்றைக்கு ஏற்றுக்கொண்டீர்களோ, are you watching the same things that you used to watch? ஒருவேளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதே பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ? Before you came to the cross, you were doing that and you are doing that again. சிலுவைக்கு வர்றதுக்கு முன்னாடி இதை செய்து கொண்டிருந்தீங்க, ஆனா சிலுவையில் வந்த பிறகு அதையே செய்து கொண்டிருக்கிறீர்களா? Do you still continue the soul ties with people that you had before you came to the cross? சிலுவைக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்தந்த ஆளு கூட ஒத்து போயிட்டு அந்தந்த ஆளுங்களோடு கூட நம்ம கை கோத்து கொண்டிருந்த காரியங்களே திரும்ப கை கோத்து அவரோடு கூட ஒத்து போய் கொண்டிருக்கிறீர்களா? See, when you know that this is the temple of the Holy Spirit, ஒன்று உங்களுக்கு நன்றாக அறிந்து இது தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது, ஆண்டவர் நான் ஏற்றுக்கொண்ட பிறகு இது தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் அறிந்து கொண்ட பிறகு, what you see, what you hear, what you speak, பார்க்கிறது கேட்கிறது எதை கவனிக்கிறீர்களோ, it transforms the way that you process the word of God in your subconscious mind. ஆமென். அது என்ன பண்ணுது, உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து தேவனுடைய வார்த்தையோடு கூட அசைவாடி நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிறதா இருக்கிறது. You can't have your feet on both sides. உங்களுடைய கால்கள் ரெண்டு இடத்துல வைத்துக் கொண்டு நடக்க முடியாது. Because when you are alone, நீங்கள் தனிமையாய் இருக்கும் பொழுது this temple of God இந்த தேவனுடைய ஆலயமானது will be tested from your subconscious mind. அநேக நேரங்களிலே நாம் அறியாமலே நமக்குள்ள அது எப்பொழுதும் நம்மளை பரிசோதித்து பார்த்து கொண்டே இருக்கும். The things that you watch, the things that you hear, the things that you put like, நீ பார்க்கிற காரியங்கள், நீ கேட்கிற காரியங்கள், எதுக்கெல்லாம் லைக் போடுறோமோ அதெல்லாம் என்ன பண்ணுது, நம்முடைய நம்மை பரிசோதித்து பார்த்து கொண்டே இருக்கிறது. It is going somewhere within yourself and it is going down and is getting stored in your subconscious mind. உங்களை அறியாமலே எங்கேயோ போயிட்டு அது உங்களுக்குள்ளே அப்படியே தங்குறதுக்கு தோங்குறது. And when you're alone, these things come back and entertain you virtually. ஆமா, அநேக நேரங்களில் அது என்ன பண்ணுதுங்க, போய் தங்குகிற அந்த காரியமானது உன் தனிமையில இப்படிப்பட்ட பயத்து நடுவில், இப்படிப்பட்ட சூழல் நடுவில் வெளியில வந்து என்ன பண்ணுதுங்க, அப்படியே படம் எடுத்து நாடகம் ஆடிக்கொண்டே இருக்கிறது. So sometimes when we pray, it's not that God does not want to hear. ஆமா, அநேக நேரங்களில் நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்க கூடாது என்று ஒரு நாள் இல்லை. There are some sins that blocks God from hearing our prayers. அநேக நேரங்களில் நம்முடைய சில பாவங்கள் நாம் பேசுகிற ஜெபத்தை, நம்ம ஏறெடுக்கிற ஜெபங்களை கர்த்தர் பட்சத்தில் ஏறெடுக்க முடியாதபடிக்கு தடுக்கிறதா இருக்கிறது. But as Jehoshaphat recognized, ஜோசபாத் அதை அங்கீகரித்த பிற்பாடு, he said that you promised that any prayer that is lifted up from this temple, that you said that you will answer. ஆண்டவரே, இந்த ஸ்தலத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற எந்த ஜெபத்திற்கும், ஏறெடுக்கப்படுகிற எந்த வார்த்தைக்கு ஒரு பதில் கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறீரே, அப்படி என்ன பண்றான், அந்த ஆலயத்தின் நடுவில் இருந்து யோசபாத் ஜெபிக்க துவங்குறான். But when we don't live a holy, a set apart life, ஆனால் தேவனுக்கு நேராய் நாம் பிரித்தெடுக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழாத பட்சத்தில், then we cannot make that same proclamation. ஆனால் பிரித்தெடுக்கப்படாம சும்மா அதே பேசிட்டு இருக்க முடியாது. பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட விதத்தில் பேசினால்தான் காரியம் நடக்கும். Prayer is not emotional desperation. ஆமென். ஜெபமானது ஏதோ ஒரு உணர்வுபூர்வமான இல்ல உணர்ச்சிவசப்படுகிற ஒரு வெளிப்பாடு அல்ல. It is a theological reasoning. ஆமென். அது உண்மையாய் நாம் எதை நம்புகிறோமோ இல்ல எதை ஆண்டவரை பற்றி அறிந்திருக்கிறோமோ அதனுடைய வெளிப்பாடாய் இருக்கிறது. Once you know the word of God, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அறிந்திருக்கிற பட்சத்தில், because the word கர்த்தருடைய வார்த்தை became flesh. வார்த்தையானது மாம்சமாய் மாறினது. And John tells that he dwelt among us. அந்த வார்த்தையானது சொல்லுகிறது அது நம் நடுவுல வாசமாய் இருந்தது என்று யோவான் சொல்லுகிறார். If you read John chapter 1, in the beginning
was the word. And the யோவான் word ஒன்றாம் was with அதிகாரத்தை God. ஒன்றாம் அதிகாரத்தை வாசிக்கிறீங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது, அந்த மாம்சமானது, அந்த வார்த்தையானது நம்ம நடுவிலே அசைவாடி கொண்டிருந்தது. And so this word of God, when you read every day, that word of God comes alive, gives you authority, gives you discernment, gives you diligence to stand and see and confront the enemy. ஆமென். அநேக நேரங்களில் இந்த வார்த்தையானது நாம் வாசிக்கிறது மாத்திரமல்ல, அதை தியானிக்க அதை பேச இந்த வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செயல்படுகிறதுக்கு ஏதுவாய் மாறுகிறது. And then we come to verse 12. 12ஆம் வசனத்துக்கு நேரே வரும். 2 அதிகாரத்துடைய 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது he acknowledges his real circumstances. ஆமென். அவருடைய உண்மையான சூழ்நிலையை அவன் அங்கீகரித்து அதை அறிக்கையிடுகிறான். He says we are powerless. ஆண்டவரே, நாங்கள் பலன் இல்லாமல் இருக்கிறோம். Yes, we do have 1,000,000 of soldiers. ஆண்டவரே, எங்க இடத்துல 10 லட்சம் போராளிகள் இருக்கிறார்கள். But yet we are powerless. ஆனாலும் நாங்க பலன் இல்லாமல் இருக்கிறோம். Because we want to know what you want us to do. ஆனால் ஏன் அதை சொல்றேன் ஆண்டவரே, எங்க கிட்ட இருக்கிறத வைத்து இல்ல, நீர் எதை செய்கிறதற்கு திட்டமாயிருக்கிறோ அதை செய்யும்படிக்கு நான் உங்களை நோக்கி பார்க்கிறோம். Because when he said that we are powerless, யோசபாத் நாங்க பலன் இல்லாமல் இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது he was talking about no strength, no capacity. அவர் எதை சொல்லுகிறார்? பலன், அவருடைய திறமை, தாளந்து, அதை பத்தி பேசுறாரு. But he was proclaiming, God, we are depending on you. அவர் எதை சொல்றாருன்னா, ஆண்டவரே, எங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் நாங்க சார்ந்து இல்ல, உம்மை நாங்கள் சார்ந்து இருக்கிறோம். Then man's extremity should reveal God's sufficiency. அநேக நேரங்களில் மனுஷனுடைய ஒரு பயங்கரமான நிர்பந்தமானது கர்த்தர் அந்த நிர்பந்தத்தை சந்திக்க வல்லவர், அவரிடத்தில் எல்லா விதமான ஏதும் போதுமானது இருக்கிறது என்பதை நிரூபிக்கிறதாய் மாற வேண்டும். But the most important line of word in verse 12. 12ஆம் வசனத்தினுடைய முக்கியமான ஒரு வார்த்தை. I love this statement. இந்த வாக்கியத்தை நான் ரொம்ப விரும்புகிறது உண்டு. He says, but ஆனாலும் our eyes are on you. ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. Our eyes are on you. என் கண்கள் எல்லாம் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. I don't understand God. ஆண்டவர் எனக்கு முழுசா தெரியாது. I can't fathom. ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பது என்னால விவரிக்க முடியாது. I can't discern. அது எனக்கு அதிகமா என்ன பண்ண முடியாது, விவரித்து சொல்ல முடியாது. I don't know what is wrong with me. என்னிடத்துல என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது. I don't know why all these things are coming against me. இதெல்லாம் ஏன் எனக்கு விரோதமாய் வருகிறது என்று எனக்கு தெரியாது. But my eyes are on you. ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும், கர்த்தரையே என் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. But my eyes are on you. கர்த்தரையே என் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. And so we see that he reveals that his trust in God. ஆமென். அது எதை குறிக்கிறது என்றால், தேவனை எவ்வளவாய் முழுமையாய் சார்ந்திருந்தார். He relied on God. கர்த்தரையே சார்ந்திருந்தார். He expected God to give him the command. ஆமென். கர்த்தர் ஒரு உத்தரவு தர வேண்டும் என்பதை கர்த்தரை சார்ந்திருந்ததா இது காண்பிக்கிறது. And he anchored his faith on God and who God is. ஆமென். அது கர்த்தர் யார், கர்த்தர் எப்படி நங்கூரமாய் இருப்பார், கர்த்தரை சார்ந்ததா எப்படி வெற்றி வரும் என்பதை அவன் அறிந்து பேசுகிறதா இருக்கிறது. He anchored himself in the character of God. கர்த்தருடைய குணாதிசயத்தை சார்ந்திருக்கிறதா இருக்கிறது. To live by faith and not by sight. 2 Corinthians chapter 5 verse 6 tells us. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிற பிரகாரமாய் நாம் ஏதோ தரிசிக்கிறதுனால நாம் வாழ்கிறதில்லை, விசுவாசத்தினாலே வாழ்கிறோம் என்று. We live by faith not by sight. ஆமென். நாம் பார்க்கிறதுனால இல்ல, விசுவாசத்துல வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். The greatest enemy was not Moab. மோவாப் ஒரு பெரிய விரோதி அல்ல. It was not any of those three nations. அந்த மூன்று ராஜ்யங்களும் எனக்கு விரோதமாய் வந்த பெரிய போராலும் என்ன சொல்றது, எதிராளிகள் அல்ல. It was unbelief. அவிசுவாசம் தான் இவனுக்கு பெரிய எதிரியாய் இருந்தது. Today that is the gate pass that the enemy is holding against you. அததான் பிசாசு இன்னைக்கு தந்திரமாய் ஒரு சாவியா வச்சுக்கிட்டு இன்னைக்கு நமக்கு விரோதமாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். I want to just quickly give you a glimpse of what could happen. ஆமென். என்ன நடக்கும் என்பதை சற்று சுட்டிக்காட்ட விரும்புறேன். I want to place pastor here on this carpet. ஆமென். இந்த இடத்துல நான் நிற்க என்னை வைக்கிறார். This is your heart.
இதுதான் இருதயம். And here is the angel. இங்கதான் தூதன் இருக்கிறார். And assume I am the enemy. ஆமென். இங்க இவர்தான் எதிராளின்னு நினைச்சீங்க. And I am walking into the place where he is, but he can't do anything to me. ஆமென். நான் எங்க இருக்கிறேனோ அங்க அந்த எதிராளி வர்றான், நடந்து வர்றான். ஆனா என்னால எதுவும் செய்ய முடியாது. And every time he tries to come against me, ஒவ்வொரு முறையும் அவருக்கு விரோதமாய் எதிர்க்க முற்படும் பொழுது I say that he gave me permission. அவர் என்ன சொல்றாரு? பிசாசு என்ன சொல்றாரு? எனக்கு ஒரு உத்தரவு இருக்குது, எனக்கு ஒரு அதிகாரம் இருக்குது உள்ள வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறான். I have already planted a seed. ஒரு விதையை உள்ள போட்டாச்சு. You give me that, then I will go. அதை கொடுத்துட்டு நான் போயிடுறேன். You give me that, I'll go. அதை கொடுத்துட்டு நான் போயிடுறேன். And this is the gate pass that the enemy is using to hold, to steal the things that God has for you. இதுதான் பிசாசு தந்திரமாய் ஒரு யுகமாய் ஒரு விதமான ஒரு என்ன சொல்றாங்க சாவியா பயன்படுத்தி எப்படியாவது இப்படி சூழ்ச்சியில வச்சிட்டு இருக்கிறதுக்கு சத்துரு அநேக நேரங்களில் முற்பட்டு கொண்டிருக்கிறான். So it wasn't the Moabites, it wasn't all those three nations that who came, against Jehoshaphat was the real problem. ஆமென். யோசபாத்துக்கு அவனை சுற்றி வந்த அந்த 3 ராஜ்யங்களோ இல்ல மோவாபியரோ அவனுக்கு ஒரு பெரிய விரோதிகள் அல்ல. அவனுக்குள்ள இருந்த பயமே ஒரு பெரிய விரோதியாய் நின்று கொண்டிருந்தது. Unbelief. அவருடைய அவிசுவாசம். That God can do this. கர்த்தரால் இதை செய்ய முடியுமா? Unbelief was the test for him. ஆமென். அந்த அவிசுவாசம் தான் ஒரு பெரிய பரீட்சையாய் சோதனையாய் இருந்தது. Can God change my circumstances? ஆண்டவருக்கு என் சூழ்நிலையை மாற்ற முடியுமா? My surname is this. என்னுடைய பெயர் இது. I was born to so and so. நான் இந்த குடும்பத்துல பிறந்தவன். I came like this, I came like that. நான் இப்படி வந்தேன், இப்படி அந்த முறையில வந்திருக்கிறேன். And so this is how it is going to be. அதனால இப்படி தான் இருக்கும். And some of you are believing because your father had, your mother had, that one had, this one had, and so you will also have the same thing. நிறைய முறை இப்படி தான் சொல்லி கேட்டிருக்கோம் இல்லையா? அவங்களுக்கு ஏற்கனவே உங்க அப்பா அம்மாக்கெல்லாம் இந்த வியாதி இருந்துச்சு, இதெல்லாம் இருந்துக்குது, அதனால நிச்சயமா உங்களுக்கு வரும், தவிர்க்க முடியாது. He's asking you today also, did God say that he will heal you? அது அன்னைக்கு தோணுன அந்த கேள்வியை தான் நீங்க கேட்கிற மாதிரி தான். ஆண்டவர் சொன்னாரா உன்னை சுகப்படுத்துவேன் இதுல இருந்து? Did God say that he will bless you? ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னாரா? Did God say that he will do such and such thing for you? இதெல்லாம் உனக்கு செய்வேன் உன்கிட்ட சொல்லி இருக்கிறாரா? And you also have no idea. ஒருவேளை உங்களுக்கும் அதை பத்தி ஒண்ணுமே ஒரு வெளிப்பாடாத குறித்து எதுவும் தெரியாது இருக்கிற பட்சத்துல, you don't have a bold answer. உங்ககிட்ட ஒரு தைரியமான ஒரு பதில் இல்லாத பட்சத்துல, you accept life what it gives. அவன் கொடுக்கிற அந்த ஜீவனை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்துல, you accept life as it gives it to you. ஆமென். அது கொடுக்கப்பட்ட வாழ்க்கை இல்ல சொல்லப்பட்டபடி எடுத்துக்கொள்கிற பட்சத்துல, and so you think this is all I can. இவ்வளவுதான் என்னால முடியுது அப்படி சொல்லிட்டு நாம நிக்கிற பட்சத்துல, but Jehoshaphat showed a different approach. ஆனால் யோசபாத் பாருங்க, அவன் வேறு விதமான ஒரு வெளிப்பாட்டை, வேறு விதமான ஒரு செயல்பாட்டை இதில் காண்பிக்கிறதை பார்க்கிறான். And that is the dependency on God. அதுதான் தேவனை சார்ந்திருக்கிறதுடைய அடையாளமாய் இருக்கிறது. It has been 59 days. 59 நாட்கள் முடிய போகுது. And this is the 59th day. 59வது நாள் இந்த ஆண்டுல. You got 4 more hours. இன்னும் 4 மணி நேரம் இருக்குது. To cross into a new month. ஒரு புதிய மாதத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு இன்னும் 4 மணி நேரம் இருக்கிறது. What are you believing? எதை நம்பிக்கொண்டிருக்கிறீங்க? You want to continue or you want to make a change? நீங்கள் இருக்கிற விதத்திலேயே தொடர்ந்து அப்படியே அடுத்த மாசத்துக்குள்ள போக நினைக்கிறீங்களா, இல்ல ஒரு மாற்றத்தோடு கூட போக விரும்புறீங்களா? What is the change that you are believing? எந்த மாற்றத்தை நீங்கள் நம்புகிறீர்கள்? Until you make the right move, God can't move. நீங்க சரியான விதத்துல நீங்கள் அசையாத பட்சத்துல கர்த்தர் உங்களை அசைக்க முடியாது. But the test is here for you. இந்த பரீட்சையான அந்த சோதனை உங்க கையில எங்க இருக்குது? It has come. It is in your life and you are seeing it. உங்ககிட்ட வந்துருச்சு அந்த பிரச்சனை, அதை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள், அதை மேற்கொண்டு கொண்டிருக்கிறீங்க. But what are you going to do? ஆனால் நீங்க எதை செய்ய போறீங்க? Do you know who God is?
உங்களுக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியுமா? Do you know what he has done for you on the உங்களுக்கு cross? எதை அவர் செய்து முடிச்சிட்டாருன்னு நல்லா அறிஞ்சிருக்கிறீங்களா? How much do you believe in the blood of Jesus? எவ்வளவு அந்த ரத்தத்தை நீங்கள் நம்புகிறீர்களோ அதை சார்ந்து இருக்கிறீர்கள். I want to say this one thing before I close. இதை நான் முடிக்கிறதுக்கு முன்னால ஒரே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். See, I have sugar in my body. அவருடைய சரீரத்தில் டயபெட்டிஸ் சுகர் இருக்கிறது. I will not call myself a diabetic. I have the symptoms of diabetic. ஒரு முறையும் என்கிட்ட சுகர் இருக்குது சுகர்னு சொல்ல மாட்டேன். சுகருக்குரிய ஒரு அறிகுறி இருக்குதுன்னு தான் அடிக்கடி சொல்றது உண்டு தவிர எனக்கு சுகர் இருக்குது சுகர்ல தாக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல மாட்டேன். It is important the way you say it. எப்படி சொல்லுகிறோமோ அது ரொம்ப அவசியமாய் முக்கியமாய் இருக்கிறது. I have the symptoms. அதுக்குரிய ஒரு அறிகுறி இருக்குது. And so I come before God and I pray like this. ஒவ்வொரு முறை ஆண்டவருக்கு முன்னால வந்து நான் இப்படி தான் ஜெபம் பண்றது. God, I am ready to die any death. ஆண்டவரே எந்த விதமான மரணத்தையும் நான் மரிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். But I will not die a death of this generational curse. ஆண்டவரே இந்த தலைமுறையுடைய சாபத்துல நான் ஒரு நாளும் மரிக்க மாட்டேன். I refuse to die under diabetic. இப்படிப்பட்ட வியாதியினால இந்த சுகர்னால நான் மரிக்கிறதுக்கு விரும்புறது இல்ல. I am ready to die any other way. எப்படி வேணாலும் நான் மரிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். Because I believe on that cross you broke the curse. ஆண்டவரே நீர் சிலுவையிலே இப்படிப்பட்ட வியாதியை முறிச்சிருக்கிறீங்க நான் நம்புறேன். And if you allow me to die under this blood sugar, that means there is no power in the blood of Jesus. இந்த இரத்த சக்கர வியாதினால் நான் மரிக்க வேண்டி இருக்கும் என்றால் இந்த ரத்தத்துல வல்லமை இல்லைன்னா அர்த்தம். அதனால நான் அப்படி மரிக்க ஒரு நாள் விரும்புகிறது இல்லை. You can judge my prayer. நீங்க ஒருவேளை என்னுடைய ஜெபத்தை ஒருவேளை நீங்கள் நியாயம் தீர்க்கலாம். But that is my faith. அதுதான் என்னுடைய விசுவாசமாக இருக்கிறது. That is my fight. அதுதான் என்னுடைய போராட்டமாக இருக்கிறது. And so I take all the effort. அதனால எல்லா முயற்சியை எடுத்து to keep the temple of God holy. என்னுடைய ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்துக் கொள்கிறதற்கு நான் எல்லா முயற்சி எடுக்கிறதா இருக்கிறது. See, it's easy to go before God and pray for healing. அநேக நேரங்களில் ஆண்டவருக்கு முன்னால போயிட்டு சுகத்துக்காய் ஜெபிக்கிறது சுலபமாக இருக்கலாம். But you never take the necessary decisions to change the circumstances. ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த சூழ்நிலையை மாற்றுகிற ஒரு முயற்சி எடுத்து நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபமானது கிரியை செய்கிறதா இருக்கிறது. Some of you in this place, let's close our eyes. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவா. Some of you in this place, ஒரு சிலர் இந்த இடத்துல your approach to life, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அணுகிற முறையானது, finding solution to your situations, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒரு சில உங்கள் தீர்வுகளை கண்டுபிடிக்கிறதற்கு இல்ல அந்த தீர்வுகளுக்காய் முயற்சி எடுக்கிறது, it is not according to the word of God. தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாய் நீங்கள் செய்யாமல் இருக்கிறீங்க. You are not rooted. அந்த வார்த்தைக்குள்ள வேர் ஊன்றாமல் ஒருவேளை அந்த சூழ்நிலைகளை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். You don't have the time to engage with the word of God. உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையோடு கூட ஈடுபட்டு அந்த வார்த்தையை சார்ந்து செயல்படுறதுக்கு நேரத்தை அதிகமாக கொடுக்காமல் இருக்கிறோம். You don't know whether the enemy is creating havoc or God is allowing some shaking in your life because he wants to do something with you better. இந்த ரெண்டும் புரியாம இருக்குது. ஒருவேளை பிசாசு எதையோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறானா இல்ல ஆண்டவர் என்னை கொஞ்சம் அசைக்கிறதற்காய் என் விசுவாசத்தை எனக்குள்ள கட்டி எழுப்புவதற்காய் செய்கிறாரா என்ற இந்த வேறுபாடு தெரியாமல் ஒருவேளை நாம் அப்படியே ஒரு வார்த்தையை புரிந்து கொள்ளாதனால இருந்து கொண்டிருக்கலாம். Because we do not know who God is. ஏனென்றால் ஆண்டவர் யார், அவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பெரிய தன்மை உடையவர் என்பதை அறியாமல் இருக்கிறதுனால அதனுடைய ஆழங்களை புரியாமல் இருக்கலாம். I mean that you have not experienced him. நான் அதை சொல்லுகிறேன் என்றால் ஒருவேளை ஆண்டவரை முழுமையாய் நீங்கள் புரிந்து கொள்ளாதனாலே அனுபவிக்காதனால ஒருவேளை இருக்கலாம். You have heard from others. இந்த வசனத்திலிருந்து நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். But you yourself have not experienced him. வசனத்துல கேள்விதான் பட்டிருக்கிறோம், ஆனால் அனுபவபூர்வமாய் அதை கடந்து வரவில்லை, அந்த அனுபவபூர்வமாய் அதை செயல்படுத்தவில்லை. Tomorrow begins a new day in a new month. ஒரு புதிய நாள், புதிய மாதத்தை நாளையிலிருந்து நாம் துவங்குகிறோம். Are you going to come before God like Josaphat? யோசபாத்தை போல ஆண்டவருக்கு முன்னால் நீங்க வருகிறதற்கு ஆயத்தமாய் தீர்மானமாய் இருக்கிறீங்களா? Or you going to allow these armies to surround you? இல்லனா இந்த எதிராளி, இந்த பிசாசுடைய இந்த தந்திரங்கள் உங்களை சூழ்ந்து கொள்ள நீங்கள் இடம் கொடுக்க போறீங்களா? You want to be complacent? இல்ல இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை விட்டு கொடுக்க போறீங்களா?
or you want to rise up tonight. இல்ல இன்னைக்கு ராத்திரி நீங்க எழும்ப விரும்புறீங்களா? Can we stand in the presence of the Lord? அப்படி விரும்புறவங்க நீங்க இருக்கிற இடத்துல எழுந்து நின்று Can we stand in the presence of the தேவனுடைய Lord? பிரசன்னத்துல எழுந்து You want to make a change? ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். எனக்குள்ள ஒரு மாற்றம் வேண்டும். You want to take a stand? ஆண்டவருக்குள்ள ஒரு வைராக்கியத்தை எடுக்கணும். You want to drive away these shadows that is following you one after the other? ஒன்றின் பின் ஒன்றாய் உங்களை சார்ந்து உங்களை சூழ்ந்து உங்களை மூழ்கடிக்கிற அந்த நிழலை மேற்கொள்ளணுமா? That you do not recognize your failure is not because you can't, because the enemy has control. இல்ல பிசாசு அது எல்லாத்தையும் மேற்கொண்டு கையில வச்சிருக்கிறான், அதை என்னால மேற்கொள்ள முடியவில்லை என்று விட்டு கொடுக்க போறீங்களா? Or you want to trust in God and say, Lord, I want a new beginning. இல்ல நான் ஆண்டவரே உம்மை சார்ந்து எனக்கு ஒரு புதிய துவக்கம் அவசியமா இருக்குது ஆண்டவரே, அந்த புதிய துவக்கத்தை நான் செய்ய போறேன்னு சொல்லிட்டு நீங்க ஒப்பு கொடுக்க போறீங்களா? I want to pray for you. உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். And towards the end, if you want to pray, you can come forward. I would like to pray with you as well. நான் ஜெபம் பண்ணிடுறேன். அதுக்கு பிற்பாடு நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கணும் அப்படின்னா நீங்கள் முன்பாக வாங்க, உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறேன். Father, in the name of Jesus Christ, பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் I take authority in the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த இடத்துல ஒரு அதிகாரத்தை எடுக்கிறேன். Every blindness, எல்லா குருட்டுத்தனங்களும், every deception, எல்லா ஆண்டவரே மாய்மாலங்களும், every lies of the enemy, எல்லா பிசாசுடைய தந்திரங்களும் பொய்களும், every generational curses, ஆண்டவர் ஒவ்வொரு தலைமுறை சாபங்களும், every lukewarm, ஆண்டவர் எல்லா ஆண்டவரே மலட்டு தன்மைகளும், எல்லா விதமான அனலற்ற தன்மைகளும், every character, every ungodliness, ஆண்டவர் எல்லா ஆண்டவரே சுபாவங்கள், தேவன் இல்லாத தன்மைகள், and every soul ties, அந்த எல்லா விதமான ஆத்தும ஆண்டவரே கட்டுகள் in the name of Jesus, I இயேசுவின் break loose your people. இயேசுவின் நாமத்தில் அதை கட்டறுக்கிறேன், அதை கட்டவிழ்க்கிறோம் இயேசுவின் In நாமத்தில். Jesus' name, set your people free, ஆண்டவர் Lord. இயேசுவின் நாமத்தில் ஜனங்களை இந்த ராத்திரியில் விடுதலையாக்குவீராக. Fear must leave in Jesus' name. பயங்கள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. Lies must be broken in Jesus' name. பொய்கள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்பட வேண்டும். Deception must leave right now. ஏமாற்றங்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்கப்பட வேண்டும். Every disappointments and frustration must leave in the name of Jesus. ஏமாற்றங்களும் எரிச்சல்களும் இயேசுவின் நாமத்தில் விலகி ஓட வேண்டும். Every bondage must leave right now. ஆண்டவர் எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் அறுந்து போக வேண்டும். In Jesus' name, I nullify every strongholds of the enemy. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அதமாக்குறோம், அவைகள் எல்லாவற்றையும் முறித்து மேற்கொள்கிறோம். And I bless your people. உடைய ஜனங்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். I bless them in the name of the Father, in the name of the Son, and in the name of the Holy Ghost. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஆண்டவரே இங்க இருக்கிற ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். Tonight as they go home, அன்றைய ராத்திரியில் அவர்கள் வீடுகளுக்கு கடந்து போகும் பொழுது, as they get back to their homes, ஆண்டவருடைய வீடுகளுக்கு அவருடைய இல்லங்களுக்கு அவர்கள் திரும்பி போகும் பொழுது, let the atmosphere change in Jesus' ஆண்டவரே name. இயேசுவின் நாமத்தில் அவருடைய சூழ்நிலைகள் மாறுவதாக, அவருடைய மாறுவதாக. A new season shall arise. ஆண்டவரே ஒரு புதிய காலம் அவருடைய வாழ்க்கையில துவங்குவதாக. Let your discernment come upon your people. ஆண்டவரே உம்முடைய ஆவியினுடைய விளக்கமானது, உம்முடைய ஆவியினுடைய அருளானது அவர்கள் மேல வருவதாக. And God, let victory rise. ஆண்டவரே வெற்றியானது அவருடைய வாழ்க்கையில எழும்பட்டும். And bless your people. ஆண்டவருடைய ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே பிதாவே.